இது 2021 ஃபர்ஸ்ட் டைம் FWCட 21வது கேள்வி. இதில் கேட்டிருக்கு சோடியம் ஃப்ளோரைட் பொட்டாசியம் ஃப்ளோரைட் ரெண்டுடையும் அயன் தன்மையை ஒப்பிட சொல்லியிருக்கு. அயன் தன்மை, இந்த அயன் தன்மை என்னத்தில் தங்கி இருக்குன்னு சொன்னால் அயன் தன்மை வந்துக்கிட்டு முனைவு தன்மையில் தான் இருக்கு. முனைவு தன்மையில் தான் இருக்கு. இந்த முனைவு தன்மையை ஒரு அயன் சேர்வையின் கற்றயன் அன்னையன் அடிப்படையாக கொண்டு இந்த முனைவு தன்மையை நாங்கள் எதுக்கு கூட எதுக்கு குறையன்ற ஒரு முடிவுக்கு வரலாம். முனைவுத்தன்மை எப்போ அதிகரிக்குது? முனைவுத்தன்மை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் கற்றயன் ஏற்றம் கூடுதலாக இருக்கணும். அதே நேரம் கற்றயன் ஆரை அல்லது கற்றயன் பருமன் குறைவாக இருக்கணும். அதே ஒரு அன்னயன் எடுத்தோம்னு சொன்னால் அன்னயனில் இரண்டும் உயர்வாக இருக்கணும். அன்னயன் ஏற்றம் கூடுதலாக இருக்கணும். அடுத்தது அன்னயன் பருமன் இல்லாட்டி அன்னயன் ஆரை கூடுதலாக இருக்கணும். இப்போ இங்கே சோடியம் ஃப்ளோரைட் அடுத்தது பொட்டாசியம் ஃப்ளோரைட் ரெண்டையும் ஒப்பிடச்சிருக்கு. இப்போ அன்னயன் எடுத்தோம்னு சொன்னால் ரெண்டு பேருக்கும் சமன் தான். ஃப்ளோரின் தான் ரெண்டு பேர்லையும் இருக்க போகுது. ஆகவே நான் அன்னயனை ஒப்பிட முடியாது. கற்றயன் எடுத்தேன்னு சொன்னால் எனக்கு Na ப்ளஸ்ஸும் இஞ்சால K ப்ளஸ்ஸும் வரும். Na ப்ளஸ்ஸுடைய ஆரையை விட இப்போ ஆரை வந்துக்கிட்டு K ப்ளஸ்ஸுக்கு தான் கூட. Na ப்ளஸ்ஸை விட K ப்ளஸ்ஸுக்கு ஆரை கூட. ஆரை கூடுதலாக இருந்தால் ரெண்டா அப்படி சொல்லலாம். ஆரை குறைவாக இருக்கக்கூடிய கற்றயன் Na ப்ளஸ் தான் ஆரை குறைவு. ஆரை குறைவாக இருக்காளுக்கு வந்துட்டு முனைவுத்தன்மை கூடுதலாக இருக்கும். ஆகவே முனைவுத்தன்மை யாருக்கு கூடுதலாக இருக்கும் சொன்னால் சோடியம் ஃப்ளோரைட்டுக்கு தான் கூடுதலாக இருக்க போகுது. கேட்டாங்க சோடியம் ஃப்ளோரைட்லும் பார்க்க KF ஆனது அயன்தன்மை கூடியது என்பது பிழை. இரண்டாவது விற்று கற்றயன் சிறிதாக அத்துடன் அல்லது உயரேற்றத்தை கொண்டதாக இருக்கும் போது உயர் முனைவாக்க வலுவை கொண்டிருக்கும். கற்றயன் சிறிதாக ஆரை குறைவாக அல்லது உயர் ஏற்றம் கூடுதலாக இருக்கிறது என்ற உயர் முனைவாக்க வலு முனைவுத்தன்மை கூடுதலாக இருக்கும். முனைவாக்க வலு கூடுதலாக இருப்பதனால தான் முனைவுத்தன்மையும் கூடுதலாக இருக்கும். அதனால் அது